ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு விருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சீ ஃபுட் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மீன் குழம்பு ஆக்க போகிறீங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட மீன் குழம்பு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அவங்களுக்காக இந்த இன்றைக்கி 3 வகை மீன் பண்ணுறேன். ஒன்று வெலை மீன், ஒன்று பாறை மீன், இன்னொன்று சூட மீனுங்க. மீன் ராம்நாட்டில் சூடன்னு சொல்லுவாங்க, மதுரையில் சாலை மீன் சொல்லுவாங்கங்க. இப்போ நான் ஒரு 10 பேருக்கு நான் இன்னைக்கு குழம்பு வைக்கிறீங்க. இப்போ அந்த தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு வெந்தயத்துக்கு போட்டுக்கோங்க. எனக்கு சோம்பு இல்லை, வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். 2 கைப்பிடி வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் ஒரு 3 குழிக்கரண்டி நான் மசாலா பொடி போட்டிருக்கேன், குழம்பு பொடி. அதை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போடுங்க. மீனை போட்ட கையோட முருங்கைக்காவும் போட்டுக்கோங்க. போட்டு உப்பு போட்டு விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த பக்கம் நான் ஃப்ரை பண்ண வேண்டிய அந்த மசாலா பொடி நான் வெறும் இந்த குழம்பு பொடியே தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் குழம்பு பொடி போடலாம், இஞ்சி பூண்டு லைட்டாக போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு லைட்டாக போட்டிருக்கேன், அதோட குழம்பு பொடியும் போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லா பேட்டி வச்சுருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 3 மட்டும் அந்த பெரிய மீன் வச்சுருக்கீங்க. அது எல்லாமே இந்த சாலை மீன் தான் போட்டிருக்கேன், அதாவது இந்த சூட மீன். எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோடு நம்ம இந்த பக்கம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கம் நம்ம ராம்நாத் பக்கம் மீன் குழம்புக்கு இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காயெல்லாம் போடுவாங்க. நம்ம மதுரை பக்கம் அதெல்லாம் போட மாட்டோம். மாங்காய் போடுவோம், முருங்கைக்காய் மேக்ஸிமம் போட மாட்டாங்க. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.